தமிழ் சினிமாவின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் முதல் முறையாக இயக்கியிருக்கிற நேரடி தெலுங்கு படம் கேம் சேஞ்சர். தமிழ்லையும் டப்பாகி வெளியாகியிருக்கு. அவரோட முந்தைய படம் இந்தியன் 2 கடுமையான கலவையான விமர்சனங்களை சந்திச்சது. அந்த நிலையை மாத்திர படமா கேம் சேஞ்சர் அவருக்கு அமையுமா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது கேம் சேஞ்சர் திரைப்படத்துக்கான விமர்சனம். விமர்சனத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கன்னா விமர்சனம் முடிகிறப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கொஞ்சம் லைக், ஷேர், கமெண்ட்டையும் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பான முறையில் பதிவுகளை போடுறதுக்கு எனக்கு அது பெரிய ஊக்கமாக இருக்கும். சரி, இப்போ கேம் சேஞ்சர் திரைப்படத்தோட கதை என்னன்னு கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துருவோமா? ஆந்திர முதல்வர் ஸ்ரீகாந்தோட மூத்த மகன் ஜெயராம், இளைய மகன் எஸ் ஜே சூர்யா சார். அப்பா செத்தா எப்போ நாம சிஎம் ஆகலான்னு காத்துக்கிட்டு இருக்கிற உள்கட்சி உள்குடும்ப போட்டியாளர்கள். இவங்களோட தலைமையில் அரசியல் பயங்கரமாக சீர்கட்டு போயிருக்கு. பதவியில் இருக்க போற கடைசி ஒரு வருஷத்துலயாவது ஊழல் இல்லாத நல்லாட்சியை தரணும்னு நினைக்கிறாரு முதல்வர். அதனால இனிமே எவனாவது ஊழல் பண்ணா தன் கட்சிக்காரன் தன் பிள்ளைனெல்லாம் பார்க்க மாட்டேன்னு கடுமையா எச்சரிக்கிறாரு. இதனால எஸ் ஜே சூர்யா சார் கொலை காண்டாகிறாரு. இப்படி ஒரு சூழல்ல ஊருக்கு புதுசா வராரு ஐஏஎஸ் அதிகாரி ராம்சரண். சீர்கட்ட இந்த அரசியலை சுத்தம் பண்ற நடவடிக்கைகள்ல அதிரடியா இறங்குறாரு. எஸ்ஜேஎஸ் அவர்கிட்ட நீ ஐஏஎஸ்னா நான் அமைச்சர் தான் தன்னோட திமிரை காட்டுறாரு. பதிலுக்கு ராம்சரண் தன்னோட பவரை காட்டுறாரு. இந்த ஐஏஎஸ் வெர்சஸ் அமைச்சர் சண்டையில கடைசியில வென்றது யார் தோற்றது யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதுக்கிடையில வயசான அஞ்சலியை பார்த்து முதல்வர் ஸ்ரீகாந்த் அதிர்ச்சி ஆகிறாரு. அதுக்கான காரணம் என்ன? படத்தோட இரண்டாவது பாதியில டைரக்டர் நம்மளுக்கு வச்சிருக்கிற ஆச்சரிய அதிரடி அதிர்ச்சிகள் என்ன? இதெல்லாம் சேர்ந்த கலவைதான் கேம் சேஞ்சர். ஆனா டைட்டில்ல இருக்கிற இந்த சேஞ்ச் கதையில கொஞ்சமாவது எங்கேயாவது இருக்கான்னு கேட்டா சுத்தமா இல்லைன்னு தான் சொல்லணும். ஜென்டில்மேன்ல ஆரம்பிச்சு இந்தியன், முதல்வன், அன்னியன், சிவாஜி த பாஸ், இந்தியன் 2னு சங்கர் படத்துல நாம பார்த்து சலிச்ச அதே புளிச்ச கதை தான். தப்பு செஞ்சா அதிரடி நடவடிக்கை, உடனடி தீர்வு, தடாலடி தண்டனை. படத்தோட முதல் பாதியில வர காட்சிகளை எல்லாம் நம்புறதுக்கு ஒண்ணு நீங்க அநியாயத்துக்கு முட்டாளா இருக்கணும், இல்ல ரொம்ப பொறுமைசாலியா இருக்கணும். அதை விட சகிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமா இருக்கணும். அந்த அளவுக்கு அபத்தமான காட்சிகள். கதை எதை நோக்கி போகுதுன்னே புரியாம ஒரு கோர்வையே இல்லாம ஒன்னோடு ஒன்று ஒட்டாம துண்டு துண்டா காட்சிகளை அடுக்கி வச்சிருக்காங்க. சரி, படத்தோட பிரச்சனைகளை பத்தி புலம்புறதுக்கு முன்னாடி அதுல உருப்படியா இருக்கிற ஒன்னு ரெண்டு விஷயங்களை முதல்ல பார்த்துருவோம். முழு படத்தையும் தன்னோட ஒரு தோல்ல இல்ல 2 தோல்ல தூக்கி சுமக்கிறது ராம்சரண் தான். ராம்சரண் இது வரைக்கும் பண்ண படங்கள்லயே அவரோட முழு திறமையும் வெளிப்பட்ட படம் இதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மாசா அதிரடியா பின் எடுக்கிறாரு. சென்டிமெண்ட் எமோஷன் காட்சிகளையும் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இவருக்கு அப்புறமா அஞ்சலி ரொம்ப மெச்சூர்டான பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. அதுவும் வயசான அந்த கெட்டப்ல அவங்க முதல்ல வரப்போ இந்த முகத்தை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு தான் ஒரு உணர்வு வருதே தவிர சத்தியமா அது அஞ்சலி தான் கண்டுபிடிக்கவே 2-3 காட்சிகள் ஆகுது. அந்த அளவுக்கு மேக்கப்பையும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர் தாண்டி படம் முழுக்க கெட்ட அமைச்சரா அராஜகம் பண்ணி பயமுறுத்திக்கிட்டே இருக்காரு எஸ் ஜே சூர்யா சார். படத்துல இவரும் ராம்சரனும் மாத்தி மாத்தி டஃப் ஃபைட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனைனா நம்ம நடிப்பு அரக்கன் எஸ் ஜே சூர்யா சார இதுல நடிப்பு ராட்சசனாவே மாத்தி சீன் ரொம்ப ஓவர் டோஸ்ல கத்த விட்டுருக்காங்க. இவர் சீரியஸான ஆளா இல்ல காமெடினான்னு புரியாத அளவுக்கு ஒரு 2 கட்டான் கேரிகேச்சர் மாதிரி இருக்கு படத்துல அவரோட கேரக்டர். அதுவே பல காட்சிகளை செயற்கையாக்கிடுது. அப்புறம் ஜெயராம், சமுத்திரகனி, சுனில், பிரம்மானந்தம்னு நிறைய நல்ல பெர்ஃபார்மன்ஸ் படத்தில் இருக்காங்க. ஆனா முதல்வர் பதவிக்கு ஆசைப்பட்ட ஜெயராம லூசு மாதிரி காட்டுறாங்க. சுனில காமெடிங்கிற பேர்ல நேரா நடக்க விடாம பக்கவாட்டிலே நடக்க விட்டு சிரிக்க வைக்க முயற்சி பண்றாங்க. இப்படி ஒரு பிறவி உலகத்தில் எந்த மூலையிலாவது இருப்பானான்னு தெரியல. இருந்தாலும் அரசு துறையில இப்படி ஒரு வேலை அவனுக்கு கிடைக்குமானு புரியல. அதே மாதிரி ஐஏஎஸ் அதிகாரியோட முக்கியத்துவம் பத்தி பெருமை பேசுற இந்த படத்துல அந்த பதவியே கலங்கப்படுத்துற மாதிரி பிரம்மானந்தத்தை வச்சு ஒரு காமெடி ஐஏஎஸ் சீன் எதுக்கு இது? அப்புறம் ராம்சரணோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ற மீட்டரா இருக்காங்க கேஆர் அத்வானி. இவங்க சொல் பேச்சு கேட்டு அவரும் கோவம் வரப்போலாம் அது தொப்புன்னு போட பழகிக்கிறாரு. ஆனா அதுக்காக பயங்கரமா கோவம் வர ஒரு சமயத்துல நட்ட நடு ரோட்ல ஊரை கூட்டி ஒரு டான்ஸ் ஆடி வித்த காட்டுறாரு. ஒரு ஐஏஎஸ் படிக்கிற புள்ள பண்ற வேலையா இது? இதுல அன்னியன் ஸ்டைல்ல ஸ்கிரீன்ல லவ் மீட்டர் சிஜிலாம் பாப்ப ஆகுது. மொத்தத்துல ஒரு தலைமுறையே மாறி போனதை உணராம இவங்க லவ் போர்ஷன் முழுக்கவே 90s கிட்ஸ் ரேஞ்சுக்கு படமாக்கி வச்சிருக்காங்க. அந்த டெக்னிக்கல் சைட் திருவோட சினிமாட்டோகிராஃபி அட்டகாசமா இருக்கு. ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் செம பரபரப்பா படமாக்கி இருக்காரு. விஷுவல்ஸ் எல்லாமே ரொம்ப ரிச்சா அழகா இருக்கு. மியூசிக் டைரக்டர் தமன். பின்னணி இசை ஒரு சில இடங்கள்ல ரொம்ப பிரமாதமா இருக்கு. பல இடங்கள்ல இன்னும் கூட பெட்டரா பண்ணிருக்கலாமேன்னு தோன்ற அளவுக்கு தான் இருக்கு. இது தவிர சங்கரோட முந்தைய படங்களோட முக்கியமான பிஜிஎம் எல்லாம் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பண்ணி அங்கங்க ஏத்தி விட்டுருக்கிறது நல்லாவே தெரியுது. அதனால படம் பார்க்கறப்ப உங்களுக்கு சங்கரோட முந்தைய படங்களோட காட்சிகள் மட்டும் இல்ல, அந்த படங்களோட பின்னணி இசையும் கூட சேர்த்து ஞாபகத்துக்கு வந்துரும். மத்தபடி சங்கர் படம்னாலே அவர் படத்துல எல்லா பாட்டும் பயங்கரமா ஹிட் ஆகும் இல்லையா? கண்டிப்பா படம் பார்க்கறதுக்கு முன்னாடியும் படம் பார்த்து முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பாட்டுகளை நாம ரிப்பீட் மோட்ல கேட்போம். ஒரு 2 வரியாவது ஹம் பண்ணுவோம். ஆனா இதுல அந்த மாதிரி ஒரு பாட்டு கூட நம்மள கவரவே இல்லை, நம்ம மனசுல பதிவே இல்லை. இது முதல் முறையா சங்கர் படத்துல நாம எதிர்பார்க்காத ஒரு பெரிய அதிர்ச்சினே சொல்லலாம். அந்த அளவுக்கு படுசுமாரா இருக்கு பாடல்கள். படத்தொகுப்ப ஷமீர் முகமதும் ரூபனும் பண்ணிருக்காங்க. 2.25 மணி நேரம் படமா இருந்தாலும் பெருசா லேக் எங்கேயும் இல்லாம வேகமா தான் ஓடுது படம். காட்சிகள் எதுவும் பெருசா இழுவியா இல்ல. ஆனா சில காட்சிகளே படத்துக்கு தேவையானதா இல்ல. சரி, இப்போ படத்தோட முக்கியமான பிரச்சனைகளை பார்த்துருவோமா? முதல் பாதியை ஸ்ட்ரக்சர் பண்ண விதமே ரொம்ப சொதப்பலா இருக்கு. ஒரு பரபரப்பான ஓப்பனிங். ஆனா அந்த சீரியஸ் மூட கொஞ்ச நேரம் கூட மெயின்டைன் பண்ணாம வாரிசு அரசியல் காமெடிங்கிற பேர்ல அடுத்த நிமிஷமே கெடுத்துடுறாங்க. அப்புறம் ராம்சரணோட இன்ட்ரோ கட்
பனியனும் லுங்கியுமா ட்ரெயின்ல இருந்து பாஞ்சு 50 குண்டாசை அடிச்சு நொறுக்குறாரு. அப்புறம் கெத்தா ஹெலிகாப்டர்ல வந்து இறங்குறாரு. 500 பேரோட கலர்ஃபுல்லா ஒரு டான்ஸ் பாட்டு, அப்புறம் அதிரடி ரைடு. தப்பு செஞ்ச அதிகாரிகளை ஒரே நிமிஷத்துல சஸ்பெண்ட் பண்றாரு. நெறிமுறைகளை மீறி கட்டப்பட்ட முக்கிய புள்ளியோட வணிக வளாகத்தை 30 செகண்ட்ல தரமட்டமாக்குறாரு. அப்புறம் காதலியோட ஞாபகம் வந்து அப்பப்போ அவங்கள சந்திச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடி காதலை வளர்க்குறாரு. இப்படி அதிரடி ஐஏஎஸையும் அன்னியன் ரோமியோவையும் மாத்தி மாத்தி காட்டி முதல் பாதி மொத்தத்தையும் எந்த மூட்ல பார்க்கறதுனே புரியாம குழப்பி வச்சிருக்காங்க. இன்டர் பிளாக்ல எதிர்பார்க்காத ஒரு இன்ட்ரெஸ்டிங் ட்விஸ்ட் இருக்கு. அது நல்லாவே இருக்கு. ஆனாலும் அதை கொண்டு வரதுக்கு முன்னாடி ராம் சரனால எதுவுமே பண்ண முடியாத மாதிரி அவர் மாட்டிப்பாரு. இருந்தாலும் அப்பவும் அவர் பண்ற ஒரு காரியம் காதுல பூ மாதிரி இல்ல, பூலோகத்தையே சுத்தின மாதிரி அவ்வளோ பொய்யா இருக்கு. அதுவும் அப்படி ஒரு சூழ்நிலையில எஸ்ஜேஎஸ் அண்ட் ஜெயராம் பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்ல. இந்த மாதிரி நம்பவே முடியாத, ஏத்துக்கவே முடியாத இல்லாஜிக்கல் சீன்ஸ் தான் படம் மொத்தமாவே நிறைஞ்சு கிடக்குது. முக்கியமா அடுத்த முதல்வர் ஆகணும்னு ஆசைப்படுற ஒரு அமைச்சர் ஒரு பொதுக்கூட்டத்துல பதவி ஏற்பு விழாவில் அரசு அதிகாரிகளோட மீட்டிங்ல தன்னோட ஒட்டுமொத்த அயோக்கியத்தனமும் வெளிப்படுற மாதிரி இவ்வளோ ஓப்பனா பேச முடியுமா? வாயை கலராமலே இப்படி வைரல் நியூஸ் கிடைச்சா பத்திரிகைக்காரங்க சும்மா இருப்பாங்களா? இப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குற ஒருத்தர் அடுத்த நாள் அந்த பதவியில் இருக்க முடியுமா? அதுவும் எலெக்ஷன் பூத்லயும் கவுண்டிங் சென்டர்லயும் இவர் பண்ற அட்டூழியம், அதை ராம் சரண் அசால்ட்டா டீல் பண்ற விதம்லாம் எதுவுமே ஏத்துக்கிற மாதிரி நம்புற மாதிரியே இல்ல. பதவி ஆசை இருக்கிற எந்த அரசியல்வாதியும் அதுக்கு தானே சமாதி கட்டிக்கிற மாதிரி இவ்வளவு பப்ளிக்கா ஒரு காரியத்தை செய்யவே மாட்டான். ஆனா கமர்ஷியல் படத்துல லாஜிக்கெல்லாம் பார்க்க கூடாது இல்லையா? அதனால இவங்க இஷ்டத்துக்கு தப்பா எதையோ பண்ணி வச்சிருக்காங்க. படத்துல ஒரு காட்சியில நாடு சுத்தமாகணும்னா நாம எப்படி நடந்துக்கணும்னு மக்களுக்கு கிளாஸ் எடுப்பாரு ராம் சரண். ஆனா இதே தானே ஜென்டில்மேன் தொடங்கி 30 வருஷமா நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம், பார்த்துக்கிட்டே இருக்கோம். பெருசா எந்த மாற்றமும் வந்த மாதிரியே தெரியலையே. 3 மணி நேரம் படத்துல வேணா அது சாத்தியமா இருக்கலாம். முதல் படத்தோட கிளைமேக்ஸ்ல காட்டின மாதிரி ஓவர் நைட்ல இந்தியா சிங்கப்பூர் மாதிரி சுத்தமாயிடும். புகார்பேட்டையில புகார்களுக்கு பதிலா பூக்களா வந்து விழும். ஆனா அந்த பூக்கள் எல்லாமே இப்ப வரைக்கும் எங்க காதல சுத்துற பூக்களா தானே இருக்கு. அதனால நாட்டுல நீங்க கொண்டு வர விரும்புற அந்த மாற்றத்தை முதல்ல கதையில கொஞ்சம் கொண்டு வந்தீங்கன்னா கொடுக்குற காசுக்கு நாங்களும் திருப்தியா படத்தை பார்த்துட்டு போயிடும். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதை விட ரொம்ப முக்கியமா நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கன்ல ஆளுங்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.